என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி என்பதே. பெத்லகேமிற்கு வெளியே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கியிருந்தார்கள். இயேசு பிறந்ததும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இரட்சகர் இயேசு பிறந்திருக்கும் நற்செய்தியை மேய்ப்பர்களிடத்தில் அறிவிக்கும்படிக்கு சொன்னார். தூதன் சொன்ன நற்செய்தி என்னவென்றால், இன்று உங்களுக்கு தாவீதின் ஊரில் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதே. இயேசுவின் பிறப்பு அற்புதமும் அதிசயமும் அசாதாரணமும் ஆகும். இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஜனங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஊருக்கு வெளியே இருந்த மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கப்பட்டு அது அனைவருக்கும் போய் சேர்ந்தது. தேவன் ஒரு இனம், ஒரு சமுதாயத்தின் ஜனங்களுக்காக இரட்சகரை அனுப்பவில்லை. எல்லா ஜனங்களின் ரட்சிப்புக்காகவே இயேசுவை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்முடைய பின்னணி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிப்போமாக. கர்த்தர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்மை ரட்சிக்கும்படிக்கே, விடுதலை கொடுக்கும்படிக்கே இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பு பரிசுத்தமானது. அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது. அந்த இரத்தம்தான் பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறது. இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்கு கொடுத்திருக்கும் ரட்சிப்பின் நிச்சயத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பின் நற்செய்தி இந்த முழு உலகம் முழுவதும் சென்றடையட்டும். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.